பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஜூலை மாதத்திலே இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை 6 மாதங்களாய் இருந்த அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், துயரத்தோடு இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்து இருந்திருக்கலாம். ஒரு காரில் நம்மை சூழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக துயரங்களை கொண்டு வந்திருக்கலாம். நாம் வேதனையோடு வாழ்ந்திருக்கலாம். நம்முடைய கண்ணீரை கண்ட நாட்களுக்கு நிகராக ஆண்டவர் வருஷத்தின் நடுவிலே நன்மையானவைகளை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வருடத்தின் நடுவிலே, இந்த மாதத்திலே, இந்த 1ஆம் நாளிலே நம்முடைய எல்லா துயரங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்திலே பிரியமாய் நாம் வாசித்து கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் விலகி போகும். நம்முடைய எல்லா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நாளிலே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, வேதனையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, இதுவரை இருந்த எல்லா துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இந்த மாதத்தின் 1ஆம் நாள் முதல் நீர் எங்களுடைய துக்க நாட்களை முடிய பண்ணி, நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்ல போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.